போலீஸ் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த சம்பவத்தில் அவரது சகோதரருக்கு அரசு வேலைக்கான பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கரன், வணக்கம். கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. திருப்புவனம் அஜித்குமார் உயிரிழந்ததை தொடர்ந்து நேற்று அவருடைய குடும்பத்தாரிடம் தமிழக முதலமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அனைத்து உதவிகளும் செய்ய தமிழக அரசு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். அஜித்குமாரினுடைய சகோதரருக்கு தற்போது அரசு வேலை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பணி நியமன ஆணைய அமைச்சர் பெரியகருப்பன் வழங்கியிருக்கிறார். அதே நேரத்தில் கடமை தவறி குற்றம் இழைத்தவர்களுக்கு நிச்சயம் அரசு தண்டனை வழங்கப்படும் என்பதையும் தமிழக முதலமைச்சர் அஜித்குமாரினுடைய குடும்பத்தாரிடம் முதலமைச்சர் உறுதியளித்திருந்த நிலையில நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினார். அதே நேரத்துல அஜித்குமாரின் சகோதரர் அரசு வேலைக்கான கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இதன் காரணமாக அரசு வேலையை வழங்குவதற்குண்டான பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்கிறார். அதே நேரத்துல அந்த குடும்பத்திற்கான அரசு சார்பில் நிவாரணமும் வழங்கப்பட்டிருக்கிறது. வேலை மற்றும் வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்பட்டிருக்கிறது. அஜித்குமாரினுடைய குடும்பத்துக்கான அந்த நிவாரணம் என்பது தமிழக முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் அமைச்சர் பெரியகருப்பன் நேரில் சென்று அவருடைய அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு அவருடைய சகோதரருக்கு வேலையும் அதே நேரத்தில் வீட்டுமனை பட்டாக்கான அதற்கான ஆணைகளையும் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.